80, 90, 690 ரூபா. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கான பதிவு வந்து ரொம்ப முக்கியமான பதிவு. ஏன் அப்படின்னா, நம்ம சேனலில் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும், சின்ன மனையை பற்றி நம்ம வீடியோ நிறையா போட்டிருக்கோம். சின்ன மனையில் எப்படி வந்து மீன் ஏலம் விடுறாங்க, மீனோட ரேட்டு டெய்லியும் எவ்வளவு, முக்கியமாக கொடுவா மீன் வரவு வந்து சின்ன மனையில் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதுக்கான காரணம் என்ன, அந்த கொடுவா மீன் வந்து வளர்ப்பு கொடுவாவா இல்லை கடல் கொடுவா தானா, ஏன் வந்து சின்ன மனையில் மட்டும் மீன் எல்லா மீனும் உயிரோடு இருக்குது, எதுவும் வந்து சீக்ரெட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு பதிலாக அந்த வீடியோ இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஒன்றுமே கிடையாது. இவங்க வந்து பயன்படுத்துகிற அந்த மீன்பிடி முறை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அடப்பு வலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வலையை அடைச்சி வச்சுருப்பாங்க, அதனால தான் அதுக்கு வந்து அடப்பு வலை அப்படிங்கிற மாதிரி பேர் சொல்கிறாங்க. இது வந்து இங்கே இந்தியாவில் உருவாக்குனது, இந்தியாவில் கண்டுபிடிச்ச ஒரு மீன்பிடி முறை கிடையாது. இது வந்து இலங்கையில் உருவாகின ஒரு மீன்பிடி முறை. இந்த மீன்பிடி முறை இந்தியாவுக்கு வந்து கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆச்சு. விடியற் காலையில் 6 மணிக்கே வந்து இந்த மாதிரி மீன் பிடிக்க கிளம்பிடுவாங்க. காலையில் 6 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் தான் இவங்களுடைய மீன்பிடி வேலையே. ஏன்னா அந்த 1.5 மணி நேரத்தில் இவங்க வந்து அந்த வலையில் உள்ள எல்லாத்தையும் அரிச்சிட்டு கரைக்கு வந்து ஏலம் போட்டுருவாங்க. நிறைய பேர் வந்து நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுறீங்க, சின்னமனை வந்து எங்கே இருக்குது, எந்த மாவட்டம் அப்படின்னு. சின்னமனைங்கிறது வந்து தஞ்சாவூர் மாவட்டம், மல்லிப்பட்டினம் கடற்கரை, அதாவது மல்லிப்பட்டினம் ஹார்பருக்கு பக்கத்திலே இருக்க அந்த சின்னமனைங்கிற ஊர். அதுதான் வந்து நீங்கள் கேட்குற அந்த லொக்கேஷன். நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் வந்து லொக்கேஷன் இது எந்த ஊர் எங்கே இருக்குதுன்னு கேட்குறீங்க. அதான் மறுபடியும் சொல்கிறேன், தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டினம் கடற்கரைக்கு மிக அருகில் உள்ளது தான் சின்னமனை. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அங்கே வந்தாக்க சமைச்சு சாப்பிட்லாமா, இடம் இருக்கா, மீன் நாங்கள் வாங்கி வந்து நாங்கள் சமையல் பண்ணி சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்குறாங்க. தாராளமாக இடம் இருக்குது. அதனால் அங்கே எந்த இஷ்யூவும் கிடையாது. நீங்கள் வரலாம், யார் வேணாலும் ஏலம் கேட்கலாம். வியாபாரிகள் மட்டும்தான் ஏலம் கேட்கலாமா அப்படின்னா கிடையாது. யார் வேணாலும் வந்து ஏலம் கேட்கலாம், யார் வேணாலும் மீன் எடுத்துக்கலாம், வாங்கிக்கலாம். வாங்கி நீங்கள் அங்கே பக்கத்துலேயே நிறையா ஏகப்பட்ட இடம் இருக்குது. நீங்கள் பார்க்குற இந்த இடம் எல்லாமே வந்து அங்கே டூரிஸ்டர் நிறைய பேர் வந்து சமைச்சு சாப்பிடுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா மனோரா லைட் ஹவுஸ் தான் இது. இதுதான் அந்த மனோரா டூரிஸ்ட் பிளேஸ். இப்போ வந்து நம்ம அந்த ஃபஸ்ட்டு அடப்போலை, அதாவது இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு அடப்போலை மட்டும் வச்சுருக்க மாட்டாங்க. ஒரே ஆள் 4, 5, 6 அதுமாரி வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் உள்ள ஒவ்வொரு அடப்போலையிலையும் போய்ட்டு அதுக்குள்ளே அந்த வலைக்குள்ளே உள்ள மீனை வந்து அரிச்சிட்டு அடுத்த வலைக்கு போவாங்க. அங்கே உள்ள மீனை அரிச்சிட்டு அடுத்த வலை மொத்தத்தையும் அரிச்சிட்டு மொத்தத்தையும் கொண்டு போய்ட்டு ஏலம் விட்டுருவாங்க. இதுதான் இவங்களுடைய அந்த மீன்பிடி முறை. இதுதான் அந்த வலை. இந்த மாதிரி வலையில் வந்து மீன் எப்படி படுது அப்படிங்கிறத வந்து இந்த அண்ணன் வந்து அந்த வலைக்குள்ளே என்ட்ரு ஆவாங்க. அது வழியாக தான் மீனும் உள்ளே போகும். இந்த மாதிரி போட்டுக்கு அந்த வலைக்கிட்ட வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 2 கம்பளையும் வந்து இழுத்து கட்டிடுவாங்க, போட்டு வந்து தள்ளி போகாமல் இருக்கிறதுக்காக. இவங்க கடலுக்குள்ளே குதிக்கிறதுனால கிளாஸு அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருப்பாங்க. ஏன்னா சொறி இதெல்லாம் பட்டாக்க வந்து உடம்பளவில் ரொம்ப வந்து தொந்தரவு தரும் அப்படிங்கிறதுனால அந்த ட்ரெஸ்ஸு இதெல்லாமே வந்து ரொம்ப பக்கவாக போட்டிருப்பாங்க. இந்த நல்ல கவனிங்க, இந்த அண்ணன் வந்து எந்த வழியாக என்ட்ரு ஆகிறான்னு பாருங்கள். அது வழியாக தான் மீனும் உள்ளே வரும் அந்த வலைக்குள்ளே. இந்த வலைக்கு உள்ளே என்ட்ராகிற மீன் வந்து எந்த காரணத்தை கொண்டு வெளியில் போகாது. இவங்க ஏன் அந்த மாதிரி கையை வச்சு இப்படி அடிக்கிறாங்க அப்படின்னா, அங்கே இந்த சைடு உள்ள மீன் எல்லாமே இந்த சைடு உள்ள வலைக்கு வந்துடும்.
போட்லேருந்து ஒரு அண்ணன் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வலையை வந்து கொடுக்குறாங்க. அந்த வலையிலையும் பார்த்தீங்கன்னா 2 கம்பு இருக்கும். 2 கம்புலேயும் அந்த அந்த வலை வந்து இழுத்து நல்லா டைட்டாக கட்டியிருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கம்பை போயிட்டு அந்த கார்னரில் ஒரு கம்பை ஊனிடுவாங்க. ஒரு முனையை அங்கே ஊனிட்டு இன்னொரு முனையை எடுத்துக்கிட்டு இது மாதிரி இன்ச்சு பை இன்ச்சாக வந்து அந்த நெட்டு சுற்றி வரைக்கும் வருவாங்க. அந்த வர்ற மாதிரி அந்த நெட்டை சுற்றி வரும்போது என்னாகும் அப்படின்னா அந்த சைடில் உள்ள மீன் எல்லாமே அரிச்சிருவாங்க அந்த வலையில். இந்த பாருங்க, ஒரு மீன் போச்சு. அந்த மீன் வந்து கெண்டை மீன். அவங்க கிட்ட வந்ததுனால அந்த மீன் வந்து துள்ளி குதிச்சு வெளியில் போயிடுச்சு. அவ்வளோதான், அந்த மீனுக்கு வந்து லக்கு தான். அந்த மீனை இனிமேல் பிடிக்க முடியாது. ஏன்னா அந்த நெட்டை விட்டு வெளியில் போயிடுச்சு அப்படிங்கிறதுனால அது ஓடிடும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு வாடி இது மாதிரி அரிக்கும் போது இவங்க ஒரு சில பெரிய மீனெல்லாம் பார்ப்பாங்க. அந்த மீனெல்லாம் அரித்து போட்டுக்கு வரல அப்படின்னா 2வது வாட்டி மறுபடியும் அதே வலையை அதே இதில் போட்டு அரிப்பாங்க. இந்த மாதிரி அரிச்சுக்கிட்டே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த முனை ஒரு முனையை வந்து அந்த இடத்துல ஊனி வச்சுட்டு போனாங்கல்ல, அந்த முனையை எடுத்து 2யும் கட்டி அந்த வலையை வந்து இழுத்துருவாங்க. நல்லா மேலே உள்ள கைத்தை இழுத்துருவாங்க. நல்லா இழுக்கும் போது கீழே உள்ள மீன் எல்லாமே வந்து சுருக்கு போட்ட மாதிரி ஆயிரும். அந்த வலைக்குள்ளே எல்லாமே போயிடும். அவ்வளோதான். ஒரு சொல்லுவாங்கள்ல ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் அந்த மீன்பிடி முறையே. அந்த வலைக்குள்ளே வந்த மீன் கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து கைக்கு வந்துடும். இந்த வீடியோவில் நான் எந்த கிளிப்பையும் வந்து ஸ்கிப் பண்ணவோ டெலீட் பண்ணவோ முடியலை. ஏன்னா நான் அது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து புரியாது அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு அடப்பு வலை, இதே மாதிரி 2வது அடப்பு வலை, 3வது அடப்பு வலை, மொத்தம் 3 அடப்பு வலையிலையும் எவ்வளோ மீன் வருது அப்படிங்கிறத வந்து நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கோம். இந்த மாதிரி வலையை சுற்றுறதுனால என்னாகும் அப்படின்னா மாட்டின மீன் எதுவும் வெளியில் போகாமல் இருக்கும். இப்போ வந்து கீழே இருந்து அவங்க வந்து அந்த வலையை சுற்றுறாங்க. சுற்றி இப்போ வந்து அந்த போட்டில் இருக்காங்களோ இன்னொரு அண்ணன் அவங்ககிட்ட வந்து கொடுத்துருவாங்க. இப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஏன் வந்து எல்லா மீனுமே உயிரோடு இருக்குது. இது வந்து வளர்ப்பு மீன் கிடையாது அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம வளர்க்குறோம், கொடுவா மீன் வளர்க்குறோம் அப்படின்னாக்கா அதில் கொடுவா மீன் மட்டும்தான் வரும் இந்த வலையில். நீங்கள் பாருங்கள், எல்லா மீனுமே வந்திருக்கும். கெளுத்தி, கெண்டை, சீலா எல்லா மீனுமே வந்திருக்கும் இதில். இதில் உங்களுக்கு தேவைப்படுற மீன்லாம் எடுத்துகிட்டு மீதி எல்லாத்தையும் இதுக்கு கடலே போட்டுருவாங்க. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா
ஃபஸ்ட்டு அடப்பு வேலை முடிஞ்சிச்சு. இப்போ 2வது வேலைக்கு போகிறோம். ஸோ இவங்க மொத்தம் இன்றைக்கி 3 வலை வந்து இவங்களுக்கு சொந்தமானது. அதில் 1வது ஃபஸ்ட்டு வலையில் வந்து நம்ம மீன் எல்லாத்தையும் அரித்து முடிச்சாச்சு. இப்போ 2வது வலை, அந்த வலையிலேருந்து 200 மீட்டரோ 300 மீட்டரோ அந்த தூரத்தில் வந்து 2வது வலை அடித்து வச்சுருப்பாங்க. இதில் ரொம்பவே கஷ்டமான வேலை என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த வலையை திருப்பி பிரிச்சுட்டு அடிக்கிறது தான். மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்பவே அதிகம். ஒரு 10 நாளைக்கு ஒரு முறை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த வலையை வந்து எடுத்துகிட்டு, ஏன்னா அதில் பாசி படைஞ்சிருக்கும், தண்ணியிலே இருக்கிறதுனால பாசி படைஞ்சிருக்கும், அந்த வலையை எடுத்து வெயிலில் காய வச்சு மறுபடியும் கொண்டு போய் அடிப்பாங்க. அதே இடத்துலையோ இல்லை வேறு இடத்துலையோ, நம்ம எங்கே வேணாலும் அந்த வலையை அடைச்சிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தவங்களோட அடப்பு வலை. இது மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து இந்த கரை ஒட்டு ஃபுல்லாகவே அடப்பு வலையாக தான் இருக்கும். இப்போ நம்ம 2வது அடப்பு வலைக்கிட்ட வந்தாச்சு. இப்படி தான் வந்து இந்த போட்டை திருப்புவாங்க. இதுலேயும் சேம் ப்ரொசீஜர் தான். இவங்க வந்து இந்த வலைக்கிட்ட வந்தோடனே அந்த போட்டை வந்து 2 கம்பளையும் இழுத்து கட்டிடுவாங்க. கிளாஸ் மாட்டிக்கிட்டு இறங்கி, இவங்க இந்த அண்ணன் எது வழியாக உள்ளே போகிறாங்களோ அது வழியாக தான் மீனும் உள்ளே வரும். ஏன்னா அது மட்டும்தான் வழி, வேறு எந்த வழியும் கிடையாது. ஏன்னா ஃபுல்லாக சுற்றி வர அடைச்சிருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து கொடுவா மீனும் சிலேபின்னு சொல்லுவாங்க, சிலேபி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அண்ணன் உள்ளே போகிறாங்கல்ல, இதே வழியில் தான் மீன் உள்ளே வரும். ஏன்னா இது மட்டும்தான் வழி. ஸோ இதுதான் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியர் ஆகிரும் என்ன அந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. நான் தண்ணியில் வந்து இவங்க அடிக்கிறது எதுக்காகனா, இந்த மீன் வந்து அந்த இடத்துல உள்ளதெல்லாம் வந்து அடுத்த வலைக்கு போகணும். ஏன்னா இவங்க இந்த 2வது வலையில் மட்டும்தான் அரிக்கிறாங்க. அதனால் வந்து அந்த ஃபஸ்ட்டு வலையில் உள்ளது எல்லாமே அந்த ஒரு சின்னோண்டு பாதை வழியாக இந்த அண்ணன் உள்ளே வருவாங்க. அந்த பாதை வழியாக அந்த மீன் எல்லாமே உள்ளே போகணும் அப்படிங்கிறதுனால தான் அந்த தண்ணியை வந்து இவங்க அடித்தாங்க. அந்த பாதை வழியாக உள்ளே வந்தது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கம்பை வந்து ஒன்று சேர்த்து கட்டிடுவாங்க. ஏன்னா உள்ளே மாட்டியிருக்க மீன் எதுவும் அந்த பாதை வழியாக வெளியில் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால கட்டிடுவாங்க. கட்டிட்டு தான் அடுத்து அந்த வலையை போட்டு அரிப்பாங்க. இது வந்து கடலில் உள்ள குப்பையோ மற்ற எதுவும் கிடையாது. கடலில் ஒரு ஏகப்பட்ட தாவரங்கள் இருக்கும். அது வந்து இந்த சின்ன சின்ன பில்லு இதெல்லாம் வந்து மேலே மிதக்குது. அதை அப்படியே அந்த வலையை வச்சு அடிக்கும் போது வருது, அவ்வளோதான். மற்றபடி குப்பையெல்லாம் எதுவும் கிடையாது. இந்த மாதிரி சுற்றி வந்து அந்த இடத்துல அந்த ஒரு கம்பு ஊனி வச்சுருப்பாங்கல்ல, அதே இடத்துக்கே வந்து மறுபடியும் சுருக்கு போட்டு அந்த வலையை திருப்பி கொடுத்துருவாங்க. அதில் எல்லா மீனும் மாட்டிக்கிறோம். ஒரு வேளை மாட்டாத மீன் இவங்க கண்ணில் தென்பட்டுச்சு அப்படின்னா மறுபடியும் அதே ப்ராசஸ் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஏன் கண்ட மீன் விடுறாங்களே?
எல்லாரும் 10,000 12,000ங்கிறாங்க அப்படின்னு. வட்டியில் அந்த ஒரு விலை தான், அவ்வளோதான். வருன்னாங்களாம் உனக்கு அந்த ஒரு விலையிலேயே 6,000 ரூபாய்க்குங்கிறாங்களாம் வாழம் மீன். இப்போ வர்ற சவுண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா மீனோட சவுண்டு தான். நடக்கு ஒன்று தான் கிடக்கு, அது சின்ன புடிச்சு. இந்த மாதிரி ஏன் கம்பை ஊன்றாங்க அப்படின்னா, இவங்க வந்து இந்த பிளேஸை வந்து பார்த்து வச்சுருக்காங்க. இந்த இடத்துல மீன் அதிகமாக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க கணிச்சு வச்சுருக்காங்க. அதனால் ஒரு கம்பை ஊனி வச்சுட்டு போகிறாங்க. கரைக்கு போயிட்டு மீன் எல்லாத்தையும் ஏலம் விட்டுட்டு கரையில் வந்து இவங்களுக்கு சொந்தமான கம்பு நிறையா கிடக்கும். அது எல்லாத்தையும் இதே போட்டில் ஏற்றிக்கிட்டு வந்து நீங்கள் பார்த்தீங்களா அந்த வலை, அந்த மாதிரி ஒரு வலையை வந்து இங்கே வந்து அவங்க அமைக்க போகிறாங்க. அதனால் வந்து இடம் முடிக்கிறது அவ்வளோதான் சொல்லணும். கரெக்டாக சொல்லணும்னாக்க இவங்க ஒரு கம்பை குத்தி வச்சுட்டு போகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வேறு யாரும் வந்து வலை கட்ட மாட்டாங்க. அது மாதிரி இதுதான் அந்த மூணாவது வலைக்கிட்ட வந்தாச்சு. இதுலேயும் அதே ப்ராசஸ் தான். இறங்கி அதே மாதிரி வலையை வந்து ஒரு முனையை கீழே ஊனிக்கிட்டு இன்னொரு முனையை சுற்றி வரைக்கும் வந்து எடுக்க வேண்டியது. இந்த
வலையில் தான் நான் காமிச்சிருப்பேன் வீடியோவில். அந்த மீன் வந்து லைவாக வந்து எப்படி வந்து அந்த வலையில் முட்டுது அப்படிங்கிறத. ஸோ அந்த வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். இந்த வலைக்குள்ளே நிற்கிறத கச்சா பிடிக்கிற மீன் வந்து இந்த பதிவோட கடைசியில் எவ்வளோ ரூபாய்க்கு வந்து ஏலம் போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம பதிவு பண்ணியிருக்கோம்.
சின்ன மனையில் நீங்கள் மீன் வாங்க வரணும் அப்படின்னா காலையில் 6:30 மணி இல்லைனா 7 மணிக்கெலாம் நீங்கள் வந்து சின்ன மனை ஸ்பாட்டில் இருக்கணும். 7 மணி டு அந்த 8:15 வந்து ஏலம் எல்லாமே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்தீங்கன்னா மீன் வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த 1 ஹவர் தான், அந்த 1 ஹவரில் நீங்கள் அந்த ஸ்பாட்டில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிடலாம். அதுவும் இல்லாமல் நீங்கள் பார்க்குற யாருக்காவது வந்து நாங்கள் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கோம், இல்லை வெளியூர், இல்லைனா வேறு ஏரியாவில் அதர் ஸ்டேட்டு இது மாதிரி எது வேணாலும் இருக்கட்டும், எங்களுக்கு வந்து கொடுவா மீன் தேவை. ஏன்னா மற்ற மீனை பற்றி ஏன்னா வித்தியாசமான மீன்லாம் வரும், அந்த மாதிரி ஸ்லேப்பி கெண்டைலாம் வரும். ஆனால் இங்கே சின்ன மனையில் ரொம்ப ஸ்பெஷல் வந்து கொடுவா தான். ஸோ கொடுவா மீன் நம்பி வாங்கலாம் இங்கே. அது வந்து இந்த கொடுவா மீன் எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நான் என்னுடைய கான்டாக்ட் டீட்டெயிலாம் தர்றேன். நான் வந்து உங்களுக்கு வந்து கொரியரில் சென்ட் பண்ணுறேன். லைவ் ஃபிஷ்ஷாக வந்து கட் பண்ணி நான் வந்து உங்களுக்கு கொரியரில் சென்ட் பண்ணுறேன். வாய்க்காலுக்குள்ளேருந்து வருமானம் மட்டும் லேட்டுங்க. கேளுங்களா, 400 ரூபா கேளுங்க. வெறும் கொடுவா தான் சொல்லிடலாம். சிலாப்பி இதை வந்து பாருங்க, கொடுவான்னு பார்க்கலாம். நானூறு நானா வச்சு போடுறேன். 300 400 ரூபா, 400, 410, 420, 430, 500 ரூபா, 510, 510 ரூபா, 540, 550, 560, 570, 580, 590, 600, 610, 620, 630, 640, 650, 660, 670, 670, 80, 90, 690 ரூபா, 690 முதல். சரி, என்ன போச்சு? 50 ரூபா காய் எடுத்து போடுற. 50 ரூபா வந்துருக்கியா? 50 ரூபா கொடுத்துருவாங்க. 50 ரூபா கரும்பு கொடுத்துட்டு வாங்க. ஏன் உனக்கு 50 தரேன் சொல்லி கரிங்காய்க்கு 50 ரூபா தாங்க. சரி, அது எவ்வளோ இருக்கு?
சரி எவ்வளோ விற்கும்? எவ்வளோவா? சரி 800 800 800 830 840 850 850 860 870 880 890 890 ரூபா 910 ரூபா 30 ரூபா 40 ரூபா 940 50 60 70 80 980 ரூபா 90 1000 ரூபா 1000 திருமாலு கேளுங்க 400 ரூபா 400 ரூபா 410 440 440 ரூபா 450 ரூபா 460 ரூபா 460 70 470 ரூபா 80 ரூபா 90 ரூபா 490